இன்னைக்கு நான் ஸ்பெஷலா செஞ்ச வெள்ளை கொண்டக்கடலை வடை தான் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ரெசிபி நான் சொல்றேன், டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் கொண்டக்கடலையை கழுவிட்டு நைட்டே நான் ஊற வச்சிருந்தேன். நல்லா உப்பி இந்த மாதிரி வந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு இதை மட்டும் தனியா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல தண்ணி இல்லாம எடுத்துக்குவோம். ஒரு காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை டைஜஷன் ஆகணும் அப்படின்றதுனால இஞ்சி சின்னதா ஒரு துண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனா நல்ல ஒரு ஃபிளேவரும் கொடுக்கும். நல்ல கொரப்பா இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க, ரொம்ப மாவா அரைச்சிடாதீங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின கருவேப்பிலையும் ஒரு ஸ்பூன் பொடியா நறுக்கின கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி வடை, இந்த 2 ரூபா வடைலாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுருப்போம் கடையில, அந்த மாதிரி குட்டி குட்டியா போடும்போது கூடுதல் ருசியா இருக்கும். மண்டையா போடாம குட்டி குட்டியா ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்றதுக்கும் நீங்க அழகா பேக் பண்ணலாம் குட்டி குட்டியா இருக்கும். யூசுவலா எப்படி நீங்க வடை சுட்டு எடுப்பீங்களோ அதே மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாம். பட் யூசுவல் வடை டேஸ்ட்ல இல்லாம இது கூடுதல் ருசியோட சூப்பராவே இருக்கும். ஹெல்தியான வடையும் கூட. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மணக்க சமைக்கலாம், ரசிச்சு சாப்பிடலாம்.